ஓம் முருகா. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாராச்சாரம். தைப்பூசம் 14ஆம் நாள் விரதத்திற்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்க ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான டெய்லி முருகர் மெசேஜ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் தெய்வீக ஆற்றல், தெய்வீக தன்மை இருக்கு. நீங்க அதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான வாய்ப்புகளை நீங்களும் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு தெய்வமும் பிரபஞ்சமும் அதுக்கு உறுதுணையா இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க யோசிக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில இருந்த எல்லா வாய்ப்புகளும் நான் யூஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகளும் வரப்போறது இல்லை, அதனால இந்த நிலையை நான் அப்படியே தொடரலாம் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா அதுதான் கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கான வாய்ப்புகள் வர இருக்கு. அந்த வாய்ப்புகளுக்கு தான் நீங்க எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் சகஜமா இருக்கணும். எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் ஒரு தெய்வீக ஆற்றல் தன்மை இருக்கு, அது நீங்க உணரணும். இதை நீங்க உணரும் போது உங்களுக்கான வாய்ப்புகளும் புதிய பாதைகளும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சிறை கைதி மாதிரி நீங்க அடைப்பட்டு இருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மன ரீதியா அடைப்பட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து ஒரு வெளிச்ச பாதைக்கு உங்களால போக முடியும். புதிய சுதந்திரமான ஒரு வாழ்க்கைய உங்களால பார்க்க முடியும். உங்க வாழ்க்கையில இன்னொரு வழியும் இருக்கு அப்படின்றதையும் உங்களால கண்டுபிடிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இதற்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கடைபிடிச்சாலே போதும். கண்டிப்பா முருகருடைய பரிபூரண அருள் உங்களுடைய வாழ்நாள்ல எப்பவுமே இருக்கும். இதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. நீங்க ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.